இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த அருமையான வேத பகுதியிலே நாம் ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். காலேப்பினுடைய மகள் அக்சாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணுக்கு அவளுடைய தகப்பன் சுதந்திரம் கொடுக்கிறார். பெண்களுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய நிலங்கள் மற்றும் அந்த சுதந்திரம் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல் இந்த அக்சாளுக்கும் அவளுடைய தகப்பன் சுதந்திரம் கொடுக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு காரியம், இவளுடைய திருமணத்திலே அந்த காலேப் சொல்லுகிறார், அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பங்கிட்டு அங்கே குடியிருக்கிற பொழுது கானானியரை அவர்கள் முற்றிலுமாக சங்காரம் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலே கானானியர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே குடியிருக்கிற அந்த கானான் தேசத்திலே குடியிருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் அந்த கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது இந்த காலேப் சொல்லுகிறார், அந்த கீரியாத் செப்பேர் என்கிற இடத்தை யார் சங்காரம் பண்ணி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய குமாரத்தியாகிய அக்சாளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை அந்த காலேப்பின் தம்பியாகிய ஒத்னியேல், கேனாசின் குமாரன் ஒத்னியேல் என்கிற ஒருவர் அந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி இதை பிடிக்கிறார். அந்த ஒத்னியேலுக்கு தன்னுடைய மகளாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து திருமணமாகி செல்லுகிற பொழுது அவள் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் சொல்கிறாள், தன் தகப்பனிடத்திலே அவள் சொல்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஒரு மகள் ஒரு தகப்பனிடத்திலே கேட்கிறாள். திருமணமாகி செல்கின்ற ஒரு மகள் தகப்பனை பார்த்து கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். உடனே அந்த தகப்பன் அவள் கேட்கிறான், எனக்கு நீங்கள் வறட்சியான நிலங்களை கொடுத்தீர்கள். அந்த காலேப் தன்னுடைய மகளுக்கு சுதந்திரமாக கொடுத்த நிலங்கள் வறட்சியான நிலங்கள். அவளுக்கு மனசில் திருப்தி இல்லை. என்னுடைய தகப்பன் எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்திருக்கிறாரே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் வேண்டும் என்று சொல்லி அவள் மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. அவள் கழுதையில் இருந்து புறப்பட்டு செல்கிற பொழுது இறங்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். உடனே அந்த தகப்பன் என்ன செய்கிறார், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான நிலங்களை அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் கூட நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். எப்படி அந்த மகள் உரிமையோடு தன்னுடைய தகப்பனிடத்திலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி அவள் உரிமையோடு தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்டாள். நாமும் கூட நம்முடைய தகப்பனாகிய பரம தகப்பனாகிய ஆண்டவரிடத்திலே நாமும் உரிமையோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் கேட்கிற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எப்படி ஒரு தகப்பன் பிள்ளை கேட்ட உடனே கொடுக்கிறார், அதுபோல் நம்முடைய தகப்பனும் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வறட்சி காணப்படலாம். அந்த வறட்சியான நிலம், பிரயோஜனம் இல்லாத ஒரு செழிப்பு இல்லாத ஒரு நிலம், அவள் அதற்கு பதிலாக இன்னும் ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருவேளை வறட்சியாக இருக்கலாம். நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. அந்த அக்சாளுக்கு அவளுடைய தகப்பன் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையையும் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வறட்சியான வாழ்க்கையை அவர் செழிப்பான வாழ்க்கையாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதே போல வேதத்திலே இன்னும் ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே 28 அதிகாரத்திலே அங்கே ஒரு மகன்
தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறார். ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார். என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும், என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர் அங்கே கேட்கிறார். அந்த சூழ்நிலைகளை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த ஈசாக்கு தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபை என்ன செய்து விட்டார்? அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அந்த ஏசா நடந்த சங்கதிகளை அறியாதபடி அந்த தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார். ஆனால் இந்த தகப்பனால் அந்த ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிவிட்டார். இப்பொழுது ஒரு நிர்பந்தமான ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே இந்த தகப்பன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ஏசா கதறி அழுகிறதை ஏசா மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். அப்போ அவர் சொல்கிறார், நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேனே, நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே ஏசா சொல்கிறாரு, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து வைக்கவில்லையா? எனக்குன்னு நீங்கள் ஒன்றுமே வைக்கலையா? எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் யாக்கோபுக்கு கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறார். அப்பவும் சொல்கிறார், என்னையும் ஆசீர்வதியும், அந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உம்மிடத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஏசா கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரிடத்திலே நாம் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்கு எடுத்தாலும் பெற்றோர்களையே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், பெற்றோர்களையே அவர்கள் சார்ந்து வாழ்கிறார்கள். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டு, ஆனாலும் கூட முழுவதும் பெற்றோரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். என்ன நமக்கு வேண்டுமானாலும், என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னாலும் நாம் கேட்கக்கூடிய இடம் ஆண்டவரிடத்துல தான் நாம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உதவி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உண்டு. அந்த ஒரு லிமிட்டு தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவி. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் உண்டு. எனவே பிள்ளைகள் இந்த காலத்திலே பெற்றோரை சார்ந்து அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ள அவர்கள் பழக வேண்டும். எந்த ஒரு நன்மை வேண்டுமானாலும், எந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றாலும் கர்த்தரிடத்திலே பிள்ளைகள் சின்ன வயதிலேயே கேட்டு பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பொழுது நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் எதற்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பெற்றோர்கள்ட்ட பற்றி குறைவுபடலாம், எனக்கு சொத்து கொடுக்கலை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா அதை செய்யலை இதை செய்யலை, எனக்கு ஒன்றுமே தரலை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்று உலகத்தில் நம்ம காண்கிறோம். ஆனால் நம்முடைய பரம தகப்பனிடத்திலே நாம் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோரை அல்ல. பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக வேண்டும், பெற்றோருடைய உதவி நமக்கு வேண்டும். ஆனாலும் அவர்களை சார்ந்து, அவர்களை துன்பப்படுத்தி, அவர்களை நாம் கஷ்டப்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதை விட கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளுகிற பொழுது கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய வறட்சியான வாழ்க்கையை அவர் செழிப்பான வாழ்க்கையாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆண்டவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேற்பட்டது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை விட, பெற்றோர்கள் கொடுக்கிற சுதந்திரத்தை விட உயர்ந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சி காணப்படலாம், குறைவுகள் காணப்படலாம். பெற்றோர் எவ்வளவு காலம் நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க காலம் இருக்கும் வரைக்கும் நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கர்த்தரையே சார்ந்து கொள்ள பழகி கொண்டோம் என்று சொன்னால் சின்ன காரியமானாலும் பெரிய தேவையானாலும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் நம் வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் நினைக்க முடியாத, புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்லலாம். நாம் தைரியமாக கர்த்தரை சார்ந்து கொள்கிற பொழுது சொல்லலாம். நாமும் கூட இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மையே சார்ந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள், கஷ்டங்கள் மாறுவதற்காக கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுங்க. பெற்றோர்களை குறித்து ஒருவேளை நாங்கள் குறைவுபட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதமாகிய நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.